வெல்கம் டு ஆல்ஃபா கோச்சிங் சென்டர். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய சம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமான சம்ஸ். 9th கூடிய செகண்ட் லெசன். ஓகேங்களா? ஸோ இந்த லெசன்லேருந்து ஹோம்ஒர்க் சம்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி 5 கொடுத்துருந்தோம். ஓகேங்களா? 5க்கு மேலே கொடுத்துருந்தோம். அந்த சம்ஸ் வந்து நம்ம சொல்யூஷன்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா 81 பவர் வந்து 5/4. ஓகேங்களா? பவர் வந்து 5/4 கொடுத்துருக்காங்க. எடுத்துக்காட்டு 2.17ங்க. சரிங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது இதோட வேல்யூ வந்து என்ன, ஸோ இதோட மதிப்பு வந்து எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இப்போ 81 பெருக்கல் 2 அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம், 81 பெருக்கல் 81 அப்படின்னு 2 டைம்ஸ் வந்து போட்டு நம்ம பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஆனால் இங்கே பவர் வந்து பார்த்தீங்கன்னா 5/4ன்னு இருக்குது. ஸோ இது மாதிரி வந்துச்சு அப்படின்னு நம்ம எப்படி போடணும் அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல 81 இருக்குது பார்த்தீங்களா, அந்த 81 நீங்கள் காரணிப்படுத்துங்க. ஓகேங்களா? காரணிப்படுத்தும் போது பார்த்தீங்கன்னா இப்போ 3 எடுத்துக்கலாங்களா, 1 3 3 2 3 6 மீதி 2 வரும், 7 3 21ங்க. சரிங்களா? திரும்ப 3 பண்ணும்போது 9 3 27ங்க. சரிங்களா? திரும்ப 3 பண்ணும்போது 3 3 9. எகைன் நீங்கள் திரும்ப 3 காரணிப்படுத்துனீங்க அப்படின்னா 1 3 3. ஓகேங்களா? இந்த டானா வகுத்தில் போட்டு நீங்கள் வகுத்துட்டே வாங்க. ஸோ இங்கே பாருங்கள் 3 ஒரு டைமு, 2 டைமு, 3 டைமு, 4 டைம் வருதுங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணலாம், 81 இப்படி பண்ணலாம், இப்படி பிரிச்சுங்க. ஓகேங்களா? 4 ஸ்கொயர் ரூட் போட்டுக்கோங்க. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா 81, மேலே வந்து 5. ஸோ எப்படின்னு செட் எழுதுனீங்க அப்படின்னா இப்போ 2 பவர் 1/2 அப்படின்னு நம்ம என்ன பண்ணலாம், √2ன்னு போடுவோம். ஓகேங்களா? ஸோ ஆக மொத்தம் எப்படின்னா இங்கே 2 பவர் 1/3 அப்படின்னா அந்த கியூப் ரூட் போடுமா, 3 2ன்னு போடுமா. ஸோ அப்படின்னா இங்கே என்ன நம்பர் இருக்கோ அதை வந்து என்ன பண்ணணும், முன்னாடி போட்டுக்கணும். இங்கே வந்து 5/4 இருக்குது அப்படின்னா அந்த 5 அப்படியே பவரில் வச்சுக்கோங்க. வச்சுட்டேன். இந்த 1/4 வந்து அப்படியே கொண்டுட்டேன்னா சரிங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே பாருங்கள் 81 என்ன பண்ணலாம், 3 பெருக்கல் 3 பெருக்கல் 3 பெருக்கல் 3 போடலாம். ஸோ உள்ளே வந்து 4 டைம் இருக்குது. ஓகேங்களா? ஸோ வெளியே வந்து நமக்கு என்ன மாறிடும், 3ஆக மாறிடும். பவர் வந்து 5 அப்படியே வச்சுக்கோங்க. ஸோ ஆக மொத்தம் 3 பெருக்கல் 3 பெருக்கல் 3 பெருக்கல் 3 பெருக்கல் 3, 1 2 3 4 5. ஸோ 3 5 டைம் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 243. இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேலே இருக்கக்கூடிய அந்த ஈக்குவேஷனோட மதிப்பு, டோட்டல் வேல்யூ. புரியுதுங்களா? ஸோ ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். இங்கே இருக்கக்கூடிய 81 பவர் வந்து 5/4ன்னு இருக்குது அப்படின்னா, ஸோ 81 பவர் வந்து 5/4 அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா 81 பவர் 1/4 இன்ட்டு 81 பவர் 5. ஓகேங்களா? ஸோ இந்த 1/4 அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்கொயர் ரூட்டு கியூப் ரூட் தெரியும். ஓகே, அதுக்கு அடுத்து வரதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே என்ன இருக்குது, 4 இருக்கா. ஸோ ஒரு நம்பரை இது மாதிரி காரணிப்படுத்துறீங்க அப்படின்னா 4 டைம் வந்துச்சு அப்படின்னா ஒரு டைம் எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஸோ 81 காரணிப்படுத்த நமக்கு என்ன வருது, 3 4 டைம் வருது. ஸோ ஒரு டைம் மட்டும் எழுதிக்கோங்க. ஸோ இங்கே என்ன இருக்குது, 5 இருக்கா. ஸோ அப்படின்னா பவர் 5, அவ்வளோ ஆன்சர். சரிங்களா? ரொம்ப ஒரு சிம்பிள் கொஸ்டின். சரிங்களா? அடுத்தது இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இது மாதிரி கொஸ்டின் வந்து எக்ஸாமில் வந்து எதிர்பார்க்கலாம். √7 - 2 டிவைடட் பை √7 + 2. ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்குது. ரைட் சைடில் வந்து ஈக்குவல் டு a √7 + b எனில் a மற்றும் bயோட மதிப்பு வந்து என்ன, இங்கே இருக்கக்கூடிய ஏவோட வேல்யூ, இங்கே இருக்கக்கூடிய பியோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ இது மாதிரி கொஸ்டின் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் பண்ணக்கூடியது வந்து √7 - 2 அப்படி வச்சுக்கோங்க, டிவைடட் பை இங்கே பாருங்கள் √7 + 2 வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ இங்கே என்ன இருக்குது, ப்ளஸ் இருக்கா, ஆப்போசிட் என்னது மைனஸா. ஸோ √7 - 2, இங்கேயும் √7 - 2ல் மல்டிப்ளை பண்ணுங்கள். சரிங்களா? மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா நமக்கு ரைட் சைடு அப்படியே தான் a √7 + b தான் வரும். சரிங்களா? ஸோ இது பாருங்கள் a + b, இது a - b இருக்கா. ஸோ என்ன பண்ணலாம், a² - b² போட்டுக்கலாம். இது ரெண்டும் என்ன பண்ணலாம், கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அப்படி பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக 11/3ன்னு வரும், -4 √7 / 3ன்னு வரும். ஓகேங்களா? ஸோ ஈக்குவல் டு a √7 + bன்னு வரும். சரிங்களா? ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷனில் எப்படி இருக்குது, கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணுங்கள். -4 √7 / 3 + 11 / 3 இஸ் ஈக்குவல் டு a √7 + bன்னு வரும். ஓகேங்களா? ஸோ இந்த √7 அப்படியே இந்த √7 இங்கே இருக்குது. ஓகேங்களா? ஸோ a அப்படிங்கிற இடத்துல என்ன இருக்குது, மைனஸ் a பிளேஸ் என்ன இருக்குது, -4 / 3ன்னு இருக்குது. b அப்படிங்கிற பிளேஸில் நமக்கு என்ன இருக்குது, 11/3. ஓகேங்களா? ஸோ இது மாதிரி கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வந்து கேட்கலாம். ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டோம், அந்த ஈக்குவேஷனில் ரைட் சைடில் வந்து
இருக்கக்கூடிய ரெண்டையும் ஈக்குவல் பண்ணிங்க அப்படின்னா ஏ அப்படிங்கிற பிளேஸில் என்ன இருக்குது -4/3 இருக்குது, பி அப்படிங்கிற பிளேஸ் என்ன இருக்குது 11/3 இருக்குது. ஸோ இது எப்படி நீங்கள் சால்வ் பண்ணணும் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஸ்கொயர் ரூட் ஆஃப் 7 + 2 இருக்குது, இங்கே ஸ்கொயர் ரூட் ஆஃப் -7 - 2 இருக்குது. ஸோ a + b a - b அப்படின்னா நமக்கு என்ன வரும் a + b × a - b அப்படின்னா a² - b² வருமா. ஸோ a² - b² அப்படின்னா நமக்கு என்னன்னா √7² மைனஸ் b அப்படின்னா 2². ஓகே 7² நமக்கு என்ன வரும் வெறும் 7 தான் வரும். ஏன்னா ஸ்கொயர் ரூட்டு கேன்சல் ஆயிரும் -4 வரும். ஸோ கழிச்சு நமக்கு 3 வரும். அந்த 3 தான் கீழே வந்துருச்சு. ஓகேங்களா. ஸோ √7 - 2 இங்கே √7 - 2 இருக்குது. ஓகேங்களா. ரெண்டையும் என்ன பண்ணி மல்டிப்ளை பண்ணணும். ஸோ ஓகேங்களா. ஸோ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண நமக்கு என்ன வரணும் பார்த்தீங்கன்னா அந்த ஆன்சர்னு வந்துடும். புரியுதுங்களா. ஸோ இப்படி கூட போடலாம். எப்படின்னா √7 - 2 ஹோல் ஸ்கொயர்னு எடுத்துக்கோங்க. ஸோ அப்படின்னா a² அப்படின்னா √7² b² இது மாதிரி சிம்பிளிஃபிகேஷன் பண்ணி ஃபைனலாக வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஃபார்மெட்டில் கிடைக்கும். இந்த ஃபார்மெட் வந்து பார்த்தீங்கன்னா √7 முன்னாடி இருக்கா. ஸோ அப்படியே ரீஅரேஞ்ச் பண்ணி √7 முன்னாடி வச்சுக்கோங்க. -4/3 √7 + 11/3 எழுதிக்கோங்க. எழுதிங்க அப்படின்னா ஏங்கிற பிளேஸில் -4 இருக்குது, பிங்கிற பிளேஸில் 11/3 இருக்குது. ஓகே இதுதான் ஏவோட வேல்யூ, இதை வந்து பார்த்தீங்கன்னா பியோட வேல்யூ. ஸோ இது மாதிரி கொஸ்டின் வந்து எக்ஸாமில் கண்டிப்பாக கேட்பேன். நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இந்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா சேம் அதே கான்செப்ட் தான். ஓகே இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா சேம் அதே கான்செப்ட் தான். ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் √27 + 12. ஓகேங்களா. ஒரு ஈக்குவேஷன் இருக்குது √27 + 12 இருக்குது. இது ரெண்டையும் கூட்டம் நமக்கு என்ன வரும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து 27 அப்படின்னா நீ காமனாக இருக்கக்கூடிய வேல்யூ எழுதிக்கணும். ஓகேங்களா. ஸோ 27 இது வந்து காரணிப்படுத்துனீங்க அப்படின்னா 3 பண்ணும்போது 9 3 27, 3 பண்ணும்போது 3 9, திரும்ப 3 பண்ணால் 1 வந்துடும். ஸோ 3 3 3. ஸோ அப்புறம் √7 வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 × 3 × 3 ப்ளஸ் √12 வேல்யூ எழுதணும். 12க்கு வந்து எல்சிஎம் எடுத்திங்க அப்படின்னா காரணிப்படுத்துகிற நமக்கு என்ன வரும் 3 4 12, திரும்ப 2ஆல் பண்ணும்போது 2 4, திரும்ப 2ஆல் பண்ணும்போது 1 2. ஸோ 3 × 2 × 2. ஓகேங்களா. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரூட்டுக்குள்ளே 2 டைம்ஸ் இருந்தால் வெளியே நமக்கு என்ன வரும் 1 டைம் வரும். ஸோ 3 √3 வரும். ப்ளஸ் ரூட்டுக்குள்ளே 2 டைம்ஸ் இருந்தால் வெளியே வந்து நமக்கு என்ன வரும் 1 டைம் வரும். 2 √3 வரும். ஸோ 2 ஆட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா காமனாக அவுட் பண்ணிக்கோங்க. √3 வெளியே எடுத்துக்கலாம். 3 + 2 உள்ளே இருக்குது. ஸோ ஆட் பண்ணால் 3 2 ஆட் பண்ணால் 5 நமக்கு வரும். 5 √3 இதுதான் வந்து அதுக்கான ஆன்சர். 5 √3 எங்கே இருக்குது ஆப்ஷன் 3. புரியுதுங்களா. ஸோ இது மாதிரி கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமில் கேட்பாங்க. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸ்கூல் புக்கில் பார்த்தீங்களா மெயினாக ஸ்கூல் புக்கில் கூடிய 6 to 10th ஓகேங்களா சம்ஸை மட்டும் நல்லா ஒர்க் அவுட் பண்ணிங்க அப்படின்னா எந்த சம் கேட்டாலும் நீங்கள் போட முடியும். இது 100% எதிர்பார்க்கலாம். இப்போ வரக்கூடிய SGT 2024 இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கலாம். ஸோ √80 = k √5 எனில் இந்த கேவோட வேல்யூ வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் 80க்கு பார்த்தீங்களா இது மாதிரி ரூட்குள்ளே எது வந்தாலும் சரி நீங்கள் டைரெக்டாக என்ன பண்ணணும் அதோட காரணி வந்து எழுதிக்கணும். ஸோ 2ஆல் பண்ணும்போது 40 வரும், 2ஆல் பண்ணும்போது 20 வரும், திரும்ப 2ஆல் பண்ணும்போது 10 வரும், திரும்ப 2ஆல் பண்ணும்போது 5 வரும், திரும்ப 5 1 தான் வரும். ஓகேங்களா. ஸோ உள்ளே பாருங்கள் 2 டைம் இருக்கா 1 டைம் எழுதிக்கா, 2 டைம் இருக்கா 1 டைம் எழுதிக்கா. ஸோ 80 என்ன பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா 2 × 2 ஸோ போட்டுடலாம் 2 × 2 × 5ன்னு இருக்குது. இதுதான் 80ஓட காரணிகள். ஓகேங்களா. இங்கே k √5 இருக்குது. சரிங்களா. இங்கே 2 டைம் இருக்கா 1 டைம் எழுதிக்கா, இங்கே 2 டைம் இருக்கா 1 டைம் எழுதிக்கா. √5 அப்படி வச்சுக்காங்க = k × √5. ஸோ 2 நமக்கு என்ன வரும் 4 √5 = k × √5. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா k அப்படிங்கிற பிளேஸ் இங்கே இருக்குங்களா. ஸோ கேங்கிற பிளேஸ் நமக்கு என்ன இருக்குது 4 இருக்குது. ஸோ கேவோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 4. இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொஸ்டினில் கூடிய இந்த கேவோட வேல்யூ. சரிங்களா. புரியுதுங்களா. ரொம்ப ஒரு சிம்பிள் கொஸ்டின். இது மாதிரி கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமில் டெஃபினட்டாக கேட்பான். அடுத்த கொஸ்டின் இஃப் √9 x = கியூப் ரூட் வந்து 9/2 எனில் எக்ஸோட வேல்யூ வந்து என்னன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா. ஸோ ரொம்ப சிம்பிள். ஸோ என்ன பண்ணலாம் 9 இந்த எக்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா எக்ஸ் அப்படி வச்சுக்கோங்க. இந்த ரூட் அப்படின்னா அதோட வேல்யூ என்ன வரும் 1/2. ஸோ அப்படின்னா நமக்கு 9 x/2 வரும். இங்கே 9 இங்கே 3 இருக்குது 2 இருக்குது 1/3 வரும். ஓகேங்களா. இங்கே வந்து கியூப் ரூட் இருந்துச்சுன்னா நமக்கு என்ன வரும் 1/3 வரும். ஸோ 1/3 அப்படியே எழுதிட்டேன். ஓகேங்களா. ஸோ இங்கே பெருக்கல் நமக்கு என்ன இருக்குது 2 இருக்குது. பெருக்கல் நமக்கு என்ன இருக்குது 2 இருக்குது அப்படியே எழுதிட்டேன். ஸோ 9 x/2 = 9 2/3ன்னு இருக்குது. ஓகேங்களா. புரியுதுங்களா. ஒரே நிமிஷம்.
சரிங்களா? இங்கே என்ன இருக்குது லெஃப்ட் சைடில் எக்ஸ் பவர் ஸோ 9 பவர் எக்ஸ் பை 2, ரைட் சைடில் 9 பவர் 2/3. ஸோ என்ன கேட்குறாங்க, எக்ஸோட வேல்யூ கேட்குறாங்க. ஸோ ரெண்டுலேயும் பாருங்கள், கீழே ரெண்டு அடிமானம் ஒரே மாதிரி இருக்குது. ஸோ x/2 வச்சுக்கோங்க லெஃப்ட் சைடில், ரைட் சைடில் 2/3 வச்சுக்கோங்க. ஸோ நமக்கு எக்ஸ் வேணும், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2/3 பெருக்கல் 2ன்னு வரும். ஸோ மல்டிப்ளை பண்ண எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4/3. அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப சிம்பிள். எங்கே 4/3 இருக்குது? ஆப்ஷன் பி. புரியுதுங்களா? ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா 9th கூடிய முக்கியமான சம்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ நான் எங்கெங்கெல்லாம் கொஸ்டின் எடுத்து நான் வந்து சம்ஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ணியிருக்கணும், நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய சம்ஸ் மட்டும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வரக்கூடிய எக்ஸாம், இந்த எஸ்பிடி எக்ஸாம் வந்து உங்களால் கிளியர் பண்ண முடியும். ஸோ 9th கூடிய செகண்ட் லெசனில் இது இம்பார்ட்டன்ட் சம் பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் அடுத்தது பார்க்கலாம். சரிங்களா? தேங்க்யூ.